சந்தோஷம். ரொம்ப போன வாரம் ஒருத்தன் ப்ரூஸ்லி அப்படின்னு இதே இடத்துல கூப்பிட்டு பேச வச்சான். இந்த வாரம் ஒருத்தன் எங்கிட்ட மோதாத அப்படின்னு சொல்லி என் அசிஸ்டண்ட்டை வந்து இது பண்ணுறான். நம்ம அசிஸ்டண்ட்டே நமக்கு டஃப்பாக இருப்பாங்க போல். ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. லக்ஷ்மி ராம் எல்லாம் ராமு செல்லப்பா செல்லப்பா அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு கதை இருக்குது. லக்ஷ்மி ராம் நல்லதாண்டா இருக்குது அப்படின்னா, இல்லை சார் ரொம்ப பொய்ட்டிக்காக இருக்குது. ராமு செல்லப்பான்னா கொஞ்சம் உருவம் நம்ம இதுவாக இருக்கிறதுனால செல்லப்பா அப்படின்னா ஏதோ வீரப்பாங்கிற ரேஞ்சில் இருக்கும் சார்னு வச்சுருக்கான். நான் அசிஸ்டண்டாக இருந்து எனக்கு ஒரு அசிஸ்டண்ட்டை சேர போகிறான் அப்படிங்கிறது ஒரு பெரிய இதுவாக இருக்கும். ஒரு அசிஸ்டண்ட்டாக இருந்த நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு அசிஸ்டண்ட் வர போகிறான் அப்படிங்கிறது வந்து அப்படி எனக்கு ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட்டாக வந்தது தான் இந்த ராம்கிறவன். என்னை வந்து மதன் அப்படின்னு ஒரு நண்பர் சேரன் சார்கிட்ட கொண்ட இவனை அசிஸ்டண்ட்டை சேர்த்துக்குங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணார். அவரே வந்து இவனை கூப்பிட்டு வந்து நான் இங்கே சேர்த்து விட்டல, இப்போ இவனை நீ சேர்த்துக்க அப்படின்னு சொல்லி கொண்டாந்து விட்டார். சைஸு இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அப்போ பட்டெல்லாம் போட்டிருப்பான். கொஞ்சம் மேலே டவுட்டு. சரி ஓகே அவர் சொல்கிறாரு, சரி நம்மளை சேர்த்து விட்டாரு, இவனை சேர்த்துக்கணும் அப்படின்னு. இன்னொன்று யுகபாரதி சொல்கிற மாதிரி சைஸு பிடிச்சிருந்தது. சரி நம்ம ரேஞ்சில் ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிறவர். இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சவொடனே யுகபாரதியும் நானும் இங்கே நிற்கிறேன். யார் ஹைட்டுன்னு பார்க்குறீங்க? வர்றேன். என்னை விட நீங்கள் ஹைட்டா? ஷூவை கழட்டிடலாம். ஸோ ராமு செல்லப்பாக்கிட்ட நான் ஃபஸ்ட்டு கொடுத்த வேலை எனக்கு சமைக்க தெரியுமாடா அப்படிங்கிறது தான். ஏன்னா அப்போ நான் பேச்சுலர், நான் தான் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன் ரூமில். ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னால போய் சொல்லிட்டான் சமைக்க தெரியும் அப்படின்னு. சரி சமைச்சு காமிடா அப்படின்னு சொல்லி ஒரு தக்காளி தொக்கு வச்சு சமையல் போட்டான். டேஸ்ட்டுனா அப்போ டேஸ்ட்டு, கருமம் அப்படியே டேஸ்ட்டு இன்னொரு வரைக்கும் சாப்பிட்டுக்க முடியாது. அவ்வளோ கேவலமான ஒரு சாப்பாடை சமைச்சு கொடுத்தேன். எதாவது சமையலடா அப்படின்னா, இல்லை சார் இவ்வளோதான் சார் எனக்கு தெரியும் அப்படின்னா. சரிண்ணா ஃபஸ்ட்டு உனக்கு நான் கற்றுக் கொடுத்தது சமைக்கிறது எப்படிடா அப்படின்னா. டைரக்ஷன்லாம் கற்றுக் கொடுக்கல, சமையல் எப்படி பண்ணுறது கற்றுக் கொடுத்தா. கத்திரிக்காய் எல்லாம் ஒரு கத்திரிக்காய், ஒரு வெண்டைக்காய், ஒரு தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு முருங்கைக்காய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி மொத்தமாக சமைச்சு இப்படி சமைக்கணும் அப்படின்னா இப்போ நல்லா சமைப்பான். இப்போ நாங்கள் டைரக்டர் ஆகிட்டோம். இப்போ 2 பேரும் சேர்ந்து ஊருக்கு போகலாம் சமைச்சு சாப்பிட்ருக்கோம். அது பிடிக்கும் எனக்கு ரொம்ப. அது எனக்கு பேச்சுலர் சாப்பாடு அப்படிங்கிறது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ராம் வந்து உண்மையில அசிஸ்டண்ட்டில் வந்து ஒரு 2 வகை இருக்கும். என்னென்னா, நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவனே பார்க்க விட மாட்டாங்க. ஏன் இவ்வளோ ஸ்பீடாக இருக்க, இப்போ எல்லாத்தையும் இங்கேயே உழைச்சிட்டேன்னா அப்புறம் உனக்கு என்ன உழைப்ப அப்படின்னு சொல்லி வேலை பார்க்குறவனையும் பிரேக் பண்ணுற ஒரு அசிஸ்டன்ஸ். வேலை பார்க்காம இருக்கிறவனை இப்படி இருந்தால் நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வேலை பார்க்காதவனை நல்லா வேலை பார்க்க தூண்டுற ஒரு அசிஸ்டன்ட் கும்பல்ஸ் இருக்கும். அப்படி ஒரு கும்பலில் உள்ள லிஸ்ட்டு தான் ராமும். வேலை பார்க்காதவனையும் பார்க்க வச்சுருவான். துருன்னு வம்சம் படத்துலாம் அந்த க்ரௌடு பயங்கர க்ரௌடாக இருக்கும். சவுண்டு மட்டும்தான் ஒரு மைக்கை வச்சுக்குவோம். அங்கே பார்க்கக்கூடாது, இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து பேசுவேன். சார் உருவத்தை பார்த்து மதிக்கவே மாட்டாங்க சார், அதனால மறைஞ்சிக்கிட்டே பேசுறேன்னு சொல்லி அப்படி மறைஞ்சிக்கிட்டே தான் பேசுவேன். எப்போ பார்த்தாலும் மைக்கில் வச்சுக்கிட்டு நான் அப்போ சொல்லுவேன், உருவத்தை பார்த்து யாரும் நட போடக்கூடாதுரா. நம்ம ஆளுமை, இயக்குனருடையது வந்து ஆளுமை, ஒரு கேப்டன்ஷிப்புடைய ஆளுமை தான் ரொம்ப முக்கியம். அதனால் நேரம் நின்று பேசி பழகு அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணேன். அப்புறம் 2 படம் பண்ணிட்டு ரொம்ப நாள் இடையில ஆளே காணும். திடீர்னு வந்து பசங்க ப்ரொடக்ஷனில் படம் பண்ணோம், ஒரு ஸ்கிரிப்ட் சொல்கிறேன், ஒரு 1 ரூபா 1.5 ரூபா தான் ஆகும் பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொன்னோம். அசிஸ்டண்ட்லாம் வச்சு படம் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி. இன்னொன்று சில அசிஸ்டன்ட்ஸ் வந்து டைரக்டரை வந்து பயந்துக்கிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் தான் திட்டிக்கிட்டு இருப்பாங்க, உண்மையை சொல்லுவாங்க. அப்படி உண்மையை சொல்கிறதுல எனக்கு ராமு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நல்லா இருந்தால் நல்லா இருக்குமா, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்றான். எனக்கு வந்து இந்த திட்டங்களை பார்த்து பயம் இல்லை, என்னை பார்த்து புகழ்றவங்களை பார்த்து நான் பயப்படுவேன். ஏன்னா அங்கே தான் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கு. யாராவது என்னை பார்த்து புகழ்ந்தாங்கன்னா நான் பயப்படுவேன், ஆஹா ஏதோ ஒன்று பண்ணுறாங்கடா அப்படின்னா. நேராக ஸ்ட்ரைட்டாக சொல்கிறவங்களாம் நான் பக்கத்தில் வச்சுக்குவேன். அப்படி பக்கத்தில் அதிகமாக ஊருக்கு போனாலும் நான் கூட்டிகிட்டு போவேன். இப்போவும் அவள் படம் பண்ணி முடிச்சிட்டான், நான் எத்தனை படம் மட்டும் இப்போ ஊருக்கு போகிற ஒரு 15-20 நாளைக்கு மேலே கூப்பிட்டு போனேன். ஆனால் ஊரில் வந்தானே எங்கள் வீட்டில் பயப்படுவாங்க, எங்கள் அண்ணி அண்ணெல்லாம். ஏன்னா குடும்பத்தில் 7.5 ரூபா கூப்பிட்டு வந்துடுவாங்க, அதுங்க இதுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து சிஎஸ் அப்படின்னு ஒரு கதை சொன்னால், உண்மை சம்பவம் சார் அப்படின்னா. சரி உண்மை சம்பவம் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி உண்மையிலே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறான். ஒரு அரை மணி நேரத்தில் நிறுத்தவா அப்படின்ட்டேன். என்ன அப்படின்னா, இடையில எங்கே போய் ஒர்க் பண்ணா அப்படின்னா, செல்வரவன் சட்டை போய் ஒரு படம் ஒர்க் பண்ணான். சூப்பராக மயக்கம் பண்ணவோ அது ஒரு படம் ஒர்க் பண்ணோம். சாரிடா நீ போய் இந்த கதையை வந்து நீ செல்வரவன் சட்டை போய் பண்ண, நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டேன். ஏன்னா நான் யூஏ படமே எடுக்க மாட்டேன்.
அது ஏ படம் வரந்த விட பரவாயில்ல, ட்ரிபிள் ஏ படம் அளவுக்கு சொல்றான். இது எவன் உண்மையோட நடந்தது கதை அப்படின்னு ஏன் சொன்னா அப்படின்னா, இல்லை நானும் இருக்கேன் நண்பர்கள் அப்படின்னு சொல்லு, அப்படி டீட்டெயிலா சொல்றான். சத்தியமேரம் அதை பண்ணவே மாட்டேன், அப்படி ஒரு கதை அப்படின்னு சொல்லி இடையில அதை போய் எங்கேயோ கற்றுக்கிட்டு வந்தேன், ஏன் ஜானர்கில் இருந்து அப்படின்னு எனக்கு தெரில. அப்புறம் நான் ஒரு கதையை சொல்லி வேணா எந்த கதையை வந்தால் என் பேனரில் பண்ணுறேன்னு சொல்லி கதையை கேட்டான். ஒரு நல்ல அழகாக வாத்தியாருடைய கதை. சார் வாத்தியார் ஏன் சார் இன்னும் சாவரிங்க, அதெல்லாம் வச்சு பரவாயில்ல பண்ண முடியாது, வாத்தியாரெல்லாம் பிடிக்காது சார் அப்படின்ட்டான். டேய் நல்ல நல்ல கதை சார், வாத்தியார் எனக்கு பிடிக்காது சார், நான் அதை பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்புறம் திருப்பி வந்து தான் சார் ஒரு பீரியடில் ஒரு படம் பண்ணியிருக்கேன் சுப்பிரமணியபுரம் ரேஞ்சில் அப்படின்னு சொல்லி இந்த எங்கிட்ட போகாத கதையை சொன்னான். உண்மையிலே நல்லா இருந்தது. பட் நான் அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து இடையில 2 பேர் அருள்நிதி விமல் எல்லா ஹீரோக்களுக்கும் அனுப்பிவிட்டே இருப்பேன். இது என்னென்னா கொஞ்சம் பட்ஜெட்டாக எனக்கு கொஞ்சம் செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கதையாகவே ரொம்ப நல்லா இருந்தது. அதை உண்மையிலேயே எங்கிட்ட போகிறேன்ட்டு என்ன சொன்னானோ அதை படமாக பண்ணியிருந்தானவே இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகிடும். ஏன்னா வந்து எல்லாருமே அனுபவிச்ச பார்த்து பழகின ஒரு விஷயங்களை அப்படியே அழகாக ஒரு சுப்பிரமணியபுரம் எப்படி ஒரு மூடில் இருக்குமோ அந்த மூடில் கதையாக இருக்கும். அதை டெய்லர் பாடல் எல்லாம் பார்க்கும்போது அது கண்டிப்பாக கொண்டு வந்திருப்பான் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ராம் என்னுடைய வெர்ஷன் என்னென்னா உருவம் மட்டும் கிடையாது, கோபம் இது சண்டை எல்லாத்துலேயுமே ஒரு வேலை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம். அந்த விஷயத்தில் அவனை நான் இணைய பார்க்குற மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ஜெயிப்பான், ஒரு பசங்க வெற்றி மாதிரி உனக்கு எங்கிட்ட மாதிரியும் அமையும் அப்படின்னு கண்டிப்பாக நம்புகிறேன். அதே மாதிரி நட்ராஜ் சார் எனக்கு ஒரு எழுப்பாளர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த அவங்க வேலையை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்குறத பிடிக்காது. கேமராமேன் நல்ல கேமராமேன் எடுத்து எதுக்கு நடிக்க வர்றாங்க அப்படின்னு நினைப்பேன். மியூசிக் பண்ணுற ஜிவியை இப்படித்தான் சொல்லி நல்லா போயிட்டு இருக்கும்போது எதுக்கு இங்கே நடிக்க வர்றீங்க அப்படின்னா. ஆனால் உண்மையிலே பார்த்தா அவர் பாவம் போராடி சதுரங்க வேட்டை பார்க்கும்போது இல்லை உண்மையிலேயே நடிக்கிறதுக்கான எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் அந்த படத்தில் ஒத்துக்கிட்டேன். கண்டிப்பாக அந்த படத்துலையும் நீங்கள் நடிகராகவே போங்க, யுகபாரதி மாதிரி ஆட்கள் பாடகராக வாங்கன்னு தூண்டி விட்டு உங்கள் பாட்டில் போயிடுவாங்க. ஏன் நீங்கள் வந்து டைரக்ஷன் பண்ண வேண்டியதானே, ஏன் பாட்டு மட்டும் எழுதிக்கிட்டே இருக்கீங்க? ஸோ வந்து ரொம்ப எளிமையாக ரொம்ப சிம்பிளாக ரொம்ப இதுவாக இருப்பாப்புல. அவர் பாடி லாங்குவேஜே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி சஞ்சிதா செட்டி, அது ஹீரோயின் யார்டான்னு கேட்கும்போது சஞ்சிதா செட்டி அப்படிங்கும்போது நேட்டிவிட்டியில் எப்படி சஞ்சிதா செட்டி செட் ஆகும் அப்படிங்கும்போது அவன் சொன்னான், ஏன் ரிட்டர்ன் வந்து வேகா வந்து ஆஸ்திரேலியா ரிட்டர்னாக வந்து நம்ம பசங்களை மாற்றலையே, அது மாதிரி மாற்றுவீங்க சார் அப்படின்னா, அது பசங்களை வேகா பார்க்குற மாதிரியே அவன் அழகாக மாற்றிருக்கான். உண்மையிலே பார்வதி நாயர், அத்தியப்பன் சிவா என்னுடைய எடிட்டரு, மியூசிக் டைரக்டர், எல்லா டீமும் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு படத்தை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த டீம் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி கேஆர் ஃபிலிம்ஸ் சரவணன் சார் கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போவீங்க நம்புகிறேன். எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. செல்வராமன் சாருக்கும் எங்கள் நண்பர்கள்லாம் செல்வராமன் சாருக்கும் எனக்கு இதுன்ற வேண்டாம். ஏன்னா போன புரூஸ்லியில் ஜிவி பிரகாஷ் வரிசையாக படம் பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறதுக்காக அடுத்த வருஷம் சேதுபதியை விட அதிகமாக 12 படம் பண்ணுவாருன்னு சொன்னேன். அதுக்குள்ளே நீங்கள் என்ன எழுதிட்டீங்க, சவால் வீடியார். சரி சொன்னேன், பரவாயில்ல. என்ன பண்ணிட்டாங்க, தினகரனில் எங்கள் ஏகநாதன பாண்டியராஜ் கணிப்பு ஜிவி பிரகாஷ் நம்பர் 1 ஆவார் அப்படின்னு எங்கள் வீட்டில் கேட்குறாங்க. நீங்கள் இன்னும் அடுத்த படம் ஷூட்டிங்கே போகாமல் யார் நம்பர் 1 வாங்கன்னு கணிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நான் இன்னும் அடுத்த படம் ஷூட்டிங்கே எல்லாம் பிளான் பண்ணல. இது எதுக்கு நீங்கள் எதுக்கு நம்பர் 1 யார் வருவாங்கலாம் கணிச்சிக்கிட்டு இருக்கீங்க, பத்திரிக்கைக்காரங்க கணிக்கிறத விட்டுட்டு அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்க. அதனால வந்து நல்ல விஷயங்கள் ரொம்ப இருக்கு. கண்டிப்பாக இந்த படத்தை என்னுடைய உதவியாளர் ராம இன்னும் என்னை எப்படி கொண்டு பசங்களில் கொண்டு அப்படி சேர்த்தீங்களோ அதே மாதிரி இந்த படத்துலையும் சேர்ப்பீங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. நன்றி, வணக்கம்.